ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அம்மாவுக்கு நீங்களும் விஷ் பண்ணி விடுங்க. ஒருத்தட்ட வாழ்த்துக்களும் அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். மேலே நின்று பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அம்மாக்களோட வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா வியூ. நன்றி. இப்போ அம்மாவோட கேக் இன்னும் அழகுபடுத்துகிற மாதிரி இந்த பேபி ரிபனை அப்படி வச்சிருக்கிறேன். வடிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்படி சிம்பிளா ஸ்வீட்டா எங்களோட பர்த்டே பார்ட்டி நடந்து கொண்டிருக்குதா. வரலாற்றில் முதல் முறையாக சர்பத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட அம்மாவோட பர்த்டே. அஜய் சோதனை கொண்டிருக்கிறார். நாள் வாழ்த்துக்கள் அம்மா. எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்கோ. அஜய் ஹாப்பி அம்மாவோட பர்த்டேக்கு போகிறது. அபியும் லெபியும் முதலே போயிட்டினோம். இந்த அம்மாவுக்கு பூக்கண்டு வாங்கணுமாமன்னு சொல்லி போயிட்டினோம். இப்போ வீட்டை போயிருப்பினோம். அம்மா வீட்டை ரெண்டு நிற்கிறேன். நானும் அஜயும் இப்போ தான் பைய போகிறோம். அம்மா வீட்டை போய் நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம், அம்மாவோட பர்த்டே நானும் தங்கச்சியும் எப்படி ஒரு குட்டி கொண்டாட்டமாக கொண்டாட போகிறோம்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். வாங்க இப்போ அம்மா வீட்டை போகலாம். நான் இந்த ஓஷானுக்கால விழுந்தொழும்பி அம்மா வீட்டை வர்றது கிட்ட. அப்போ ரோட்டை சுற்றி வந்தால் நிறைய தூரம். அப்போ இந்த ஓஷானுக்கால உள்ளுக்கால வந்து இப்போ அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நடந்து போய் கொடுக்கணும். அஜயோட அட்ரஸையே காணையில். அஜய் வந்து நான் நினைக்கிறேன் முன்னுக்கு போயிட்டார் போல இருக்கு. அவையோட ஸ்பீட்டாகவே நடக்க மாட்டேன். அதோட சோத்தினா அவனை ஸ்பீட்டாக போயிருப்பான். நான் இத்தனைக்கு அம்மா விட்ட அம்மாக்களோட 7வது மாடியிலேருந்து இந்த இடத்த பார்த்தா அவள் அழகாக இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அம்மாவோட வீட்டுக்கு முன்னால் அந்த திராட்சை கொடி படர்ந்து கொண்டிருக்கு. இதில் வரையக்கில்லை. இனி இது பிள்ளை காயமாக இருக்கல. இந்த காயனி முத்தி வரைக்கல எங்களை விட்ட வரைக்கும் இதில் ஆஞ்சி ஒன்றாம் பெறுவா. சரியோ, கிரேப்ஸ் ஆஞ்சி ஒன்றாம் பெறுவா. இங்கே பாருங்க, இந்த பச்சைக்காய். நம்மளோட வீட்டுக்கு முன்னால் அரசாங்கத்தின் வீடு. இதில் நிறைய பேர் இருக்கினோம். ஒவ்வொரு பில்டிங்லேயும் எத்தனையோ 1000 குடும்பம் இருக்கினோம். ஆனால் நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்க, இதை நான் மேலே போய் நின்று எடுத்து காட்டுறேன். நம்மளோட வீட்டுக்கு அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுடைய அம்மாவுக்கு நீங்களும் விஷ் பண்ணி விடுங்க. ஒருத்தட்ட வாழ்த்துக்களும் அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். வாங்க இப்போ அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அம்மாக்கள் என்ன செய்யணும்ன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். லிஃப்ட் எடுத்தாச்சு. மேலே நின்று பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அம்மாக்களோட வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு வேறு. என்ன நடக்குது? நன்றி. ஒன்று அப்பா பெருசா பண்ணியிருக்காரு, ஒன்று சின்ன பண்ணிக்க. அது அங்கே தமிழ் கடையில் சைனீஸ் குட்டிய ஏற்கனவே சைனீஸ் குட்டா. இது வட்டு சைனீஸா இருக்கு. வடிவா இருக்கு. யார் வெட்டி விட்டது பிள்ளைக்கு? அம்மாவா? இது பாருங்க அஜயா ஜானுவ வடிவா இருக்கிறீங்க. சூரியனை படம் கருப்பு அந்த லோயர் நன்றி அம்மா. ஒன்று மாடியாண்டு மண்ணுக்கு நல்ல வேணா அபி ஆமாம்மா பிடிச்சது. இப்போ போயிட்டு வந்தாங்க. என்ன நடக்குது எல்லாரும்? நான் அம்மாக்கு வந்து பூ வாங்கி கொடுத்தேன். ரோஸ் கலர்ல
இது அம்மாக்கு நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட். நல்ல ரோஸ் கலர். என்ன கிஃப்ட் கொடுத்தீங்களா? என்ன கிஃப்ட் அம்மா கொடுத்தீங்க? அம்மா கொடுத்த கிஃப்ட் சும்மா. இதா அபிவா லெவி வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஓகே, வாங்கி கொடுக்கணும்னு பெரிய விஷயம் அம்மாவுக்கு. இது தங்கச்சிட்ட கேக் வாங்கி வைக்கி சின்னாக்களுக்கு இந்த கேக் கண்டா சரியான விருப்பம். அப்போ தங்கச்சிட்ட சொல்லிவிட்டான்னு 2 வாங்கிட்டு வாங்குவோம். அம்மாவுக்கு இதுல சும்மா டெக்கரேட் பண்ணி கேக்கு கட் பண்ணுவோம். அப்போ வேணி எந்திரிக்கணும். எங்களோட பர்த்டே பார்ட்டி இப்படித்தான் ஆரம்பமாகுது. என்ன அவி பழைய காலத்து ஸ்டைலில் எழுத்துருக்குறீங்க. எனக்கு ஜானுவை பார்க்கத்தான் வித்தியாசமா இருக்கு. கருப்பு அந்த இதில் குட்டி அந்த பொண்ணு ஒன்று நகானில் வந்தா வேணா அவள் வழித்தான் இருக்கு. வடிவா இருக்கா அவ வயசு விட்டேல முடி. ஓகே இருங்க, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த தங்கச்சி வாங்கி இந்த கேக்கில் நாங்கள் அம்மாவுக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். சரியா? அம்மாவும் தங்கச்சி மகளை ரோல் பேப்பர் வாங்கியிருக்குல்ல. அப்பா சமோசா பேப்பரை வாங்கிட்டு அதில் சுற்றுவா நடக்குது. ஆனால் என்னால் பெருசாக இதாக வரையில. நாங்கள் இந்த கேக்கை பின்னால் கேக்கை கவுட்டாக அந்த வெடிச்சது இல்லாமல் போயிடுச்சு. சரியா? இப்போ இதுக்கு மேலே இந்த ஐசிங் ஸ்கோரில் செஞ்ச இது டெக்கரேட் கிடக்கு. அந்த டெக்கரேஷனை போட்டு கேக்கை இன்னும் மேலும் அழகுபடுத்துவோம். எல்லாம் எங்களோட மனசு தான். சரியா? இருக்கிற வச்சு சந்தோஷமாக இப்படி எங்களோட பர்த்டே பார்ட்டி நடக்க போகுன்றதான் இருக்கு. கொஞ்சம் கூடப்படுவா குறையப்படுவாவே? கூடவா? ஓகே, கொஞ்சம் கூடப்படதான் வடிவாக இருக்கு மனசு. அது கேக்கோட சேர்த்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். கேக்கோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். சரியா? இதோட இந்த இதையும் இப்படி குத்தி விடுவோம். ஈஸியாக முடிச்சு என்னோட பர்த்டே கேக்கை இன்னும் அழகுபடுத்துகிற விதமாக இந்த பேபி வரையும் இப்படி வச்சிருக்கிறேன். வடிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். வடிவாக இருக்காமா? கத்திக்கும் பேபி கட்டியிருக்கு எங்களோட குட்டி கேக் வெட்டுற ஐடியா இல்லை. ஆனால் திடீர்னு தான் எல்லாம் நடக்கும். தங்கச்சி வாங்கியிருந்த கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணியாச்சு. இது அனோச்சோட கிஃப்டா அம்மாவோட நல்ல வடிவான பிங்க் பேபி பிங்க். பார்த்தவராம இல்லையா? இது லேபி வாங்கி கொடுத்த ரோசா. என்ன கண்டது இந்த பூக்கண்டோட பேர் எனக்கு தெரியல. சரியாம்மா ரெடியா? கேக் பட்டா அம்மா கேக் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே. தனியாக கேக் வெட்ட போறீங்களா இல்லை வயசு ஜானாக்களையும் கூப்பிட்டு வெட்ட போறீங்களா? தனியாக கொஞ்சம் பண்ணிட்டு கூப்பிடுவோம். ஓகே. மெழுகு திரிய அப்பாட்ட லைட்டர் வண்டி கொளுத்துங்க. அபி வைஷு ஜானுவா அம்மாவுக்கு பாட்டு படிக்கலையா? வாழ்த்தி ஊதுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வயசுலானவி போங்க கேக் கட் பண்ணி இல்லைங்க நான் பின்ன பிடிக்கும். எல்லாரும் எப்படி சாமி அன்றைக்கு சின்ன பிள்ளையா இந்த டான்ஸ் ஆடிக்கல ரெடியா? இப்ப அம்மா கேக் கட் பண்ண போறா. ஓகே. அனோஜ் வரலையா? மாமா அனோஜ். பப்பு கம் ஹியர். बाबू बाबू पप्पू मामा पप्पू है जी पप्पू मामा मामा पप्पू पप्पू या पापा 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 मामा அம்மா கட் பண்ணுங்க கேக்க. ஃபோன் பண்ணி காட்டுவோம் அம்மாட கேக் கட்டிங். கேக் கட்டிங் நான் அவர பேர பிள்ளைல இங்க பேர 56 வயசு. சரி இப்ப தீத்துங்க. என்ன ஃபேன் வேலை செய்யல தெரியுது. அவ வாக்கல இருந்து தீத்துங்க.
பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி தீத்துங்க அம்மம்மாக்கு. ஒவ்வொரு தீத்துங்க அம்மம்மாவுக்கு. அண்ணாச்சி தீத்தல அம்மாக்கு. அப்பா அப்பா சம்மி தீத்தலே கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிடும். அது கையோட பாட்டு தெரியுமா? சரி அவிய ஒரு பாட்டு என்ன படிச்சுடுங்க அம்மம்மாக்கு. தமிழ் பாட்டு படிச்சிடுங்க அல்லது 3 படத்துல நீ எடுத்து என்ன அப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க. நான் படிங்க படிங்க. Happy birthday to you. Happy birthday to you. சரிங்க. சரி சரி. இப்ப வந்து நானும் அம்மாவும் சம்மியும் மனோஜும் அப்பாவும் ஒரு ஃபேமிலி போட்டோம். இந்த இடத்துல சிந்து இல்ல. சிந்து நீங்களும் நிக்கிறதானே இங்க வீடியோ பார்த்து. ஓகே போன வருஷம் இந்த அம்மாட பர்த்டே ஸ்வீஸ்ல செஞ்சாங்க. ஆசீர்வாதம் அம்மா பின்னுக்கு போ ஆசீர்வாதம் அம்மா பெண்ண அம்மாக்கு வச்சு அம்மா பெண்ண ஆசீர்வாதம் போட்டு எங்களோட பர்த்டே இப்படி இனிதான் நடந்து கொண்டு இருக்குது. குட்டிய ஒரு சந்தோஷம் ஞாபகத்துக்காண்டி எடுக்கிறோம். அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்றோம். இப்படி சிம்பிளா ஸ்வீட்டா எங்களோட பர்த்டே பார்ட்டி நடந்து கொண்டிருக்குது. நம்மளோட ரோலை பார்ப்போம். ஒரு இப்படி ரோல் மிதிபடியா மக்கள்லாம் இப்ப வந்து அப்பா மோகன் ஜுவல்லரியில இருந்து அம்மாக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கிறா. பவுன் மணிக்கூடா ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்பா. ஒரு அப்படி தூக்கி காட்டணும். தாலி கட்டிய காட்டின மாதிரி காட்டணும். இது என்ன மணிக்கூட பார்க்க பயமாக்குற எனக்கு வடிவா இருக்கு. சரியோ மார்க்கங்கள் இருக்குது. ஏதோ ஒரு மார்க் மணிக்கூட தான். சரிந்தாங்க அப்ப உங்களோட கையில கட்டுங்க. ஏற்கனவே மணிக்கூட கட்டி இருக்கிறீங்களே மோகன் ஜுவல்லரியில இதெல்லாம் பிடிக்கணுமா? அப்பா சும்மா வேற ஒரு நகைப்படி இதால மண்டவுடை மணி கூட்டால அப்படி தெரியாது. கண் தெரியல. அப்ப திருப்பங்க திருப்பங்க சொல்லி செய்த மாதிரி இங்க இங்க இருக்கு. இதெல்லாம் சரியா இப்ப இப்ப அப்பாவின் பெயரில் நான் போட்டு விட்டுருக்கேன். வடிவா இருக்கு. அப்பா கிஃப்ட் கொடுத்துட்டேன். என்னுடைய கிஃப்ட் வந்து உங்களுக்கு மும்மா தங்கச்சிட்ட கிஃப்ட் ஒண்ணுமே அன்பும் மரியாதையும் சரியோ வந்ததே காலம். சரி வயசுஜான் நிக்க போறீங்களா அம்மம்மாவோட? அம்மம்மாவையும் பேத்தி மேரையும் விட்டு ஒரு போட்டோ ஞாபகத்துக்கு எடுக்கிறேன். இதுல யார் அம்மம்மா மாதிரி இருக்கு? 100 வயசு 100 யார் அம்மாவ அம்மாட சேர்த்துருக்காவே 3 இல்லைங்க இல்லையா? அம்மா நாடி எப்படி நிமித்திரல அப்படி நோமலை வச்சிருக்கணும் போட்டோட கேட்ட. அம்மா எப்பவுமே நாடி எப்படி நிமித்தி விட்டுறா. ஆர்மி மிலிட்ரிக்கு எடுத்த மாதிரி போட்டோ
சரியா? இப்போ அம்மாவோட பேரப்பிள்ளைகள் பொம்பளை பேரப்பிள்ளைகள் 3 பேர் என்ன நடிக்கிறேன், மாம்பழை பேரப்பிள்ளைகள் ஒரு தடவை இல்லை இப்போ பக்கத்தில். அதை அலைவியை விட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன் ஞாபகத்துக்கு. அம்மாவுக்கு கேக் கட் பண்ணி முடிஞ்சது. அம்மா செஞ்ச ரோலையும் சமோசாவையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையும் உங்களோட பார்க்க. ஓகே வாங்க சாப்பாட்டுக்குள்ள போகலாம். எங்கட டியூட்டி இது வாங்க போகுது. வாங்கம்மா எடுத்துக்கொண்டு வாங்க. உங்களுக்கு பெரிய துண்டு வேணுமா சின்ன துண்டு வேணுமா? கேக் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் என்ன இந்த கேக். பிளேட் எடுக்கணும். அங்க இருக்கு வச்சிருக்கேன் பிளேட் எடுத்துட்டு வாங்க. அப்ப சாமி ரோல் சாப்பிட மாட்டீங்க பிறகு. இது சாப்பிடுங்க. ஓகே சின்ன பாப்பா விட்டுறவா பேப்பர் பிளேட் கொண்டு வந்தா. அபி சமோசாவும் இந்த பேப்பர் பிளேட். Je m'appelle Abincha. Je m'appelle Abincha. சும்மா கழுவி கொண்டிக்கிறது. சமோசா கொஞ்சம் அடி வாங்கி இருக்கிறேன். இது மிதிவடி. சரி யாருக்கு வேணும்? கொண்டு வாங்கம்மா குடிப்போம். ஐஸ்கிரீம் அட சமோசா சர்பத்தையும் கொண்டு வாங்கம்மா. சர்பத் ஐஸ்கிரீமுக்கா கொண்டு வாங்க. எனக்கு வேணும். சமோசா பெருசா ஐஸ்கிரீம் இல்ல சமோசா கொண்டு வரல பாலை கொண்டு வர. சமோசா கொண்டு வரல ஐடியாவோ என்னண்டா சர்பத்துக்கு அந்த பால் இந்த பலூடா வயதுக்குள்ள போட்டு கிளம்பிருக்கிறா. இப்படி விளையாட்டி வாட விளையாட்டு அம்மாட விளையாட இங்க வேற இப்படியே வாத்து கொடுக்க சுவாங்க கப்ப கொண்டாங்க பேப்பர் கப் இருக்கா. இப்போ நம்மளோட பர்த்டேக்கு அம்மா செஞ்ச ரோல் ஷேப் சரியில்லாம இருக்கு. ஆனால் டேஸ்ட்டை பார்ப்போம். ஷேப்ல ஒன்றும் இல்லை, டேஸ்ட்லாம் இருக்குது. டேஸ்ட் நல்லா கறி சூப்பர் கறி நல்லா போடுறேன். கறி கறி என்ன விளையாட்டு அம்மாண்ட கை செஞ்சு சாப்பிட்டேன். என்ன கேக் பார்த்துக்கோ சர்பத்தை குளிக்கணும். அம்மாட ரோல் வந்து ஷேப் இல்லாம இருக்குதுன்னு கறி நல்லா இருக்கு. அப்பா Merci. ரோல் ஷேப் தான் டேஸ்ட் செமையா இருக்கு. ரெண்டு கரண்டியோமா ரெண்டு கொண்டு கொண்டு தடிச்ச கரண்டி. வா Je mange pas? Hein? Je mange pas? கொண்டு இருக்கு இந்த கட்டு வேற கப் அம்மா பர்த்டேக்கு சின்ன பிள்ளை சரியா? எனக்கு கேட்கும் தெரியும். இவ எல்லாரும் கேக் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளோட ரோல் கறி வந்து நல்ல செமையான டேஸ்ட்டை. உங்களுக்கு மாந்தாங்க நான் இந்த எண்ணெயில் சாப்பிட மாட்டேன். கேக் மட்டும் பண்ணுமாமா? சாப்பிட்டேன். வரலாற்றில் முதல் முறையாக சர்பத் எப்படி ஐடியா பாருங்க. கால் போத்தலுக்கு பலூடா சோஸை விட்டு அந்த சிரப்பை விட்டு என்ன கசகசாவையும் போட்டு ஒரு குழு குளிக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருப்பேன். இந்த பாருங்க ஊத்த அப்படி பலூடா ரெடி. இதுக்கு நாங்கள் பெரிய இதை எடுத்து அதை ஆத்தி எத்தினாங்க பிழைஞ்சு அம்மாட அன்னியா இதை அண்ணி சொல்லி கொடுத்தவாங்க.
ஒவ்வொரு செய்யப்படும் ஒரு மாதிரி தம்பிக்கு சர்வத் நல்லா இருக்கா நடந்தெல்லாம் கசகசா வந்து ஐஸ்கிரீம் சர்வத்துக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கினீங்க போடலையா நீங்க போடி மறந்து இதால போட உடைய பார்க்கணும் நெல்லுங்க அம்மா கொண்டாங்க இப்போ இந்த சர்வத்துக்குள்ள நம்ம ஐஸ்கிரீம் சர்வத்து நல்ல செக்கான எல்லாம் அனோஸ்தான் வாங்கினது இன்னைக்கு அம்மாட பர்த்டே உங்களுக்கு அனோஸ்தான் சிலவெல்லாம் அனோச்சா தர்வி அனோச் சரியா அக்கட பர்த்டேக்கு அனோச் தான் சிலவ ஓகே அந்த ஆதல இருந்து சாப்பிட்டு குடிக்க போறோம் களைப்ப என்ன தலைவலி பின்னாடி எல்லாம் குறைக்கிறது இதோட வீடியோ முடிக்க போறேன் எனர்ஜி இல்லாம இருக்கு கதைக்கு உங்களோட இந்த வீடியோ பற்றி இரவு கொத்துரொட்டி சமைக்க போறோம். கொத்தடி எஸ் கேஎஃப்சி சிக்கன் வித் கொத்துரொட்டி. சரியோ 7 மணி காட்டுறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க போறேன். ஓகே இதோட எங்க அம்மாட பர்த்டே பார்ட்டி முடியுது. அம்மா நன்றி சொல்லுங்க உங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு. அம்மா அம்மா உங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லிருக்கீங்க அக்கா தங்கச்சி மாதிரி எனக்கு மிகவும் நல்ல சந்தோஷம். வயசு கொண்டாண்டு சொல்லக்கூடாதுன்றது இப்பதான் எனக்கு கருவியனும் சொல்லிட்டு போற என்ன ஜோனா இருக்குன்னு சொல்லிட்டு இளமையா இருக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மைதான். என்ன வயசு போனாக்கள் தாங்கள் வடிவா இருக்கிறோம் இளமையா இருக்கிறோம் சொன்னா ஒரேஞ்ச் நைட்டிக்கு 60 தொட போது இன்னும் இளமையா எத்தனை இருக்கிறோம். இது என்னது தெரியும். அது டாப்பா நீங்க டாப்ல இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு. ஓகே நீங்க டாப்ல இருங்க. ஓகே இதோட வீடியோ முடியுது. நன்றி வணக்கம். பாய் பாய் பாய். Good night.